ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டு தன் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு மக்கள்கிட்ட ரசிகர்கள்கிட்ட கருத்து கேட்குறேன் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் பேசியிருந்தார். இப்போ செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போது நம்ம தெருக்களில் இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு கூட அவங்களுக்கு பிடிச்ச உணவை தான் நம்ம வழங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்கிறாரு. மக்களுக்கு அரசு செய்கிறது தொடர்பான கேள்வி எழுப்பும் பொழுது ஒரு ஒப்பீட்டளவில் அவர் அப்படி பேசியிருக்காரா, இல்லை அவர் சரியாக பேசியிருந்தது என்ன அப்படின்றத மீண்டும் ஒரு முறை அந்த பைட்டை பார்த்துடலாம். சார், இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பார். வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடித்து கொட்டுதை உள்ளே போன பெருசு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பார். வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடித்து கொட்டுதை உள்ளே போன பெருசு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பு தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்பொழுது இது குறித்த முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நடிகர் லாரன் தான் அரசியலுக்கு வருவதாக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல தனது ரசிகர்களுடன் அவர் அந்த ஆலோசனை மேற்கொண்டார். அதே போல பொதுமக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் நான் அரசியலுக்கு வருவேன் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த அறிவிப்பை விரைவில் அறிவிப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக தனதுடைய அரசியல் பயணம் குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 6 மாத தேவை ஏன் இருக்கிறது என்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். தற்போது அவருடைய இந்த அரசியல் எப்படி இருக்கிறது 1 மாத காலம் என்று கேள்வி கேட்ட பொழுது அதற்கு பதில் கூறிய நடிகர் லாரன், ஒரு புது வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் எது ஃபேன் இருக்கிறது, எப்போது எது சரியாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட போனாதான் தெரியும். அதே போல காலதாமதம் ஏற்படும் என்றும், தொடர்ச்சியாக ஒரு தெருநாய் இருக்கிறது, அந்த தெருநாய்க்கு பிஸ்கட் பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா என்று அவர் பேசியது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அடிப்படையில் அந்த கேள்வி என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு குறித்து அவர் கேள்விக்கும் போது அவர் தெருநாயோடு ஒப்பிட்டு தந்த பதிலை கூறி அதற்கு அதுபோல காலதாமதம் ஏற்படும் என்று, ஒரு நாய்க்கு பிரியாணி பிடிக்கும், இன்னொரு நாய்க்கு பிஸ்கட் பிடிக்கும் என்றெல்லாம் அவர் பேசுவது இது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாக கூறும் பொழுது இவர் விமர்சனங்களையே தன்னுடைய பதிலாக முன்வைத்திருக்கிறார். அடிப்படையில் தான் தெருநாய்களோடு ஒப்பிட்டு அவர் பேசியது தற்போது புதிய சர்ச்சை கிளப்பியிருக்கிறது. பாரி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. ராகவா லாரன்ஸ் பேசின அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். சார், இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பார். வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடித்து கொட்டுதை உள்ளே போன பெருசு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார்.
ஓனர் கீ கொடுப்பார். வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடித்து கொட்டுது, உள்ளே போன பெருசு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. தொடர்ந்து பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்காரு. பாரி, ராகவா லாரன்ஸ் அதில் அவர் பேசுகிறப்பவே சொல்கிறாரு, நான் அரசியலுக்கு வரலாமான்னு கருத்து கேட்கப்பட்ட பொழுதே அவர் மீதான தாக்குதல்கள் துவங்கி விட்டது அப்படின்றப்போ இன்னும் தன்னுடைய அந்த வார்த்தை பிரயோகத்தில் அதை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்தி இருக்கணுமோ? இதுவும் விமர்சனத்திற்கு உள்ளாகும் தானே. மக்களுக்கு அரசு செய்யக்கூடிய விஷயங்களை அதை பற்றி கேட்கிறப்போ அவருடைய ஒப்பீடு அப்படின்றது இந்த விவகாரங்கள் எல்லாம் பொதுமக்களோடு அவர் ஒப்பிட்டு பேசுறது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு தானே அவரை உள்ளாக்கும். இது நான் அரசியலுக்கு வரதுனாலேயே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்ல வந்தால் அது எந்த வகையில் சரியாகும்? பொதுவாக பொதுவெளியில் அரசியல் செய்பவர்களும் பொதுவெளியில் பிரபலமானவர்களும் தங்களுடைய வார்த்தைகளை மிகுந்த கவனமாக பேச வேண்டும். அது மிகப்பெரிய அளவிற்கு சமூகத்தில் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக நாம் அதை பல கட்டங்களாக பல இடங்களில் பார்த்து வருகிறோம். ஒரு சிறிய பேச்சு என்றாலும் அது மிகப்பெரிய விவாதத்தை உட்படுத்தும். அதுவும் லாரன்ஸ் போன்றவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய இந்த சூழலில் அரசியலில் நாம் சினிமாவினுடைய அந்த பின்புலத்தை வைத்து எளிதாக மக்கள் மனதில் நின்று விடலாம் என்ற அந்த விருப்பத்தோடு வருகிற சூழலில் அவர் பேசும் பொழுது, அதாவது யாரை அவர் குறிப்பிடுகிறார் என்பதுதான் இங்கு ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஒரு புது தெருவுக்குள் வரும்பொழுது திருநாய்கள் குலைக்கும் என்கிறாரே, அவர் யாரை சொல்கிறார்? ஏனென்றால் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்பது ஒரு புதிய அரசு பற்றி அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு பதில் கூறுகிற அவர் யாரை திருநாய் என்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஒருவேளை அரசை விமர்சிப்பவர்களை அவர் அவ்வாறு கூறுகிறாரா, இல்லை அரசுக்கு எதிரான மனநிலை இருப்பவர்களை அவர் அவ்வாறு கூறுகிறார்களா, யாரை அவர் கூறுகிறார் என்பதே மிகப்பெரிய விவாதமாக இருக்கிறது. அவரை யாருடன் ஒப்பிட்டு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், தெருநாயோடு ஒப்பிட்டு பயன்படுத்துகிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அரசு தற்போது நியமித்திருக்கும் நிலையில் இந்த அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து கேள்வி கேட்கும் பொழுது, புதிதாக ஒரு தெருவுக்கு போகிறோம், அப்போது அங்க இருக்கக்கூடிய திருநாய் நம்மை குலைக்கும் என்றால் யாரை அவர் திருநாய் என்கிறார்? எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? எதன் அடிப்படையில் எந்த திருநாய் அவர்களை குலைத்ததாக அவர் கருதுகிறார் என்பது மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, இது பல விவாதங்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழலாக அந்த வார்த்தை இருக்கிறது. எனவே எதன் அடிப்படையில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தார் என்பதே மிகப்பெரிய விவாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு தெருவுக்குள் போடுவோம் என்றால் பொது நாய்கள் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய திருநாய்கள் எல்லாம் நம்மளை பார்த்து குலைக்கும். அந்த எந்தெந்த நாய்க்கு பிஸ்கட் பிடிக்கும், எந்த நாய்க்கு பிரியாணி பிடிக்கும் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் என்பது இதெல்லாம் ஒரு அரசியலில் பொது வாழ்க்கையில் வரக்கூடியவர்கள் பேசுகிற பேச்சா என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எதன் அடிப்படையில் யாரை கூறுகிறார், ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்பது லாரன்ஸ் அவர்கள் பதில் கூறினால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக யாரை பொருள் நினைத்து இது பேசினார் என்பது. ஏற்கனவே அவர் பேசும்பொழுது ஒரு வீட்டை ஒப்பிட்டு பேசினார். ஒரு புதிதாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்றால் அந்த வீட்டில் எந்தெந்த பொருட்கள் எல்லாம், அதாவது சரியாக ஃபேன் சரியாக வேலை பார்க்கவில்லை, அதே போல அங்க இருக்கக்கூடிய பெயிண்டுகள் எல்லாம் உறிந்து கொட்டுகிறது. எனவே அது போனால்தான் தெரியும் அந்த வீடு எப்படி இருக்கிறது என்பது. அந்த ஒப்பீடு ஒரு தவறானதாக யாரும் கருதிவிட முடியாது. ஏனென்றால் அந்த ஒப்பீடு என்பது ஒப்பீட்டின் அடிப்படையில் ஒரு அரசை அவர் வைத்து விமர்சிக்கிறார் என்பது சரியாக இருக்கும். ஏனென்றால் உள்ளே போன பிறகுதான் ஒரு அரசோ இல்லை ஒரு அரசு இயந்திரத்தையோ சரி செய்து நாம் அந்த வீட்டில் வாழலாம் என்பதும், அதன் தொடர்பாக நாம் அதை சரி செய்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் புரிந்து கொண்டு கட்டமைக்க முடியும் என்பதும் அவர் கூறியதில் எந்த ஒரு விவாதமாக இல்லை. ஆனால் நான் ஒரு புது தெருவுக்குள் பொழுது அங்க இருக்கக்கூடிய திருநாய்கள் எல்லாம் அழைக்கும் என்பதா லாரன்ஸ் கூறுவது எந்த வகையில் நியாயம் என்பதை அவர்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. யாரை திருநாய் என்கிறார், எது குலைக்கிறது என்கிறார், எந்த குலைப்பதன் அவர் கூறுவதன் அர்த்தம், எதை அவர் மெயின் பண்ணி சொல்கிறார் என பல கேள்விகளை அவருடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது. இது போல ஒரு முதிர்ச்சியற்ற பேச்சு என்பது அரசியலுக்கு எந்த வகையில் சரியாக வரும்? எதை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய வார்த்தை பிரயோகத்தை பொதுவெளியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது லாரன்ஸ் அவர்கள் வெளிப்படுத்துகிறார் என்பதை அவரே தற்போது அந்த கருத்தின் மூலியமாக
மீண்டும் அவரே அதை விளக்கத்தை கொடுத்தால் மட்டும்தான் சரியாக வரும். இல்லை என்றால் இது மிகப்பெரிய விவாதமாக சமூக வலைதளங்களிலும் பொது வழியிலும் இருக்கும் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது கௌதமி. நன்றி பாரி. தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் பேசின அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பார். வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடித்து கொட்டுது, உள்ளே போன பெருசு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பார். வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடித்து கொட்டுது, உள்ளே போன பெருசு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. ராகவா லாரன்ஸ் அவர்கள் பேசின அந்த காட்சிகளை பார்த்தும் அவர் அந்த ஒப்பீட்டளவில் அந்த பேசின விஷயங்கள் தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. எப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இது போன்ற வார்த்தை பிரயோகங்களை அவர் பயன்படுத்தினார் அப்படின்ற கேள்விகளும் எழுப்பி இருக்கிறது.